Hi guys, welcome to Mentis Vision. இன்னைக்கு நம்ம வீடியோல கலர் அண்ட் ட்ரெண்டுக்குள்ள இருக்க சைக்காலஜிக்கல் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். நாங்க வந்து சென்னை போயிருந்தப்போ இந்த கலர் அண்ட் ட்ரெண்ட் எல்லாரும் ட்ரை பண்றாங்க, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னா ஸ்டார்ட் பண்ணோம் இந்த இது. பட் அதுக்கப்புறம் அது பண்ணி முடிச்சிருந்தா இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு, சரி அதை பத்தி நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். ஸோ அது இப்போ என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, ஸோ எனக்கு வந்து என்னன்னா பர்பிள் கலர் வந்தது. பர்பிள் அப்படின்னோடனே என்னன்னா இதை எப்படி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது, ஏன்னா வந்து பர்பிள் ரொம்ப ரேர் கலர்ல. இப்போ வந்து ரெட்டு, இப்போ வந்து ஒயிட்டு, பிளாக் இதெல்லாம்னா எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம டக்குன்னு ஃபோட்டோ எடுத்துலாம். இது நான் எங்கே போய் தேடுறது, எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி சண்டைலாம் போட்டேன். ஆனால் எவனும் மாற்றி தரல, இல்லை நீ இதுதான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சரி அப்படின்னு ஒரு மன உறுதி எடுத்துட்டு நான் எடுக்க போனால் நிறைய இடத்துல நான் பர்பிள் பார்த்தேன். நான் நினைக்கவே இல்லை, பரவாயில்லையே பர்பிள் கூட இவ்வளோ இருக்குமா அப்படின்ட்டு. அதில் வந்து நாங்கள் 6 ஃபோட்டோ போட்டிருப்போம். ஆனால் அந்த 6 ஃபோட்டோ போக கூட என் ஃபோனில் நிறையா ஃபோட்டோ இருக்குது பர்பிளில். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, சரி நம்ம தான் இவ்வளோ நாள் நோட் பண்ணல அப்படின்ற மாதிரி. ஸோ கைஸ், எனக்கு வந்து ப்ளூ கலர் வந்துருச்சு. பிகாஸ் அன்றைக்கி நான் ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன். சரி நம்ம அன்றைக்கி நல்ல வேலை ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டோம். ஏன்னா நம்ம அன்றைக்கி பீச் போகிறோம். பீச்சில் வந்து நல்லா கடல் இருக்கும், அப்புறம் ஸ்கை இருக்கும், ஏதாச்சும் நல்லா ஏஸ்தட்டிக்காக ஃபோட்டோ எடுத்து செம்மையாக போட்டுடலாம், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு என்னம்மா ஃபீல் பண்ணேன் நான். என்னமோ என் கண்ணுக்குள்ளே வந்து ஒரு ப்ளூ கலர் லென்ஸ் எடுத்து மாட்டி விட்டு இந்த வச்சுக்கோ உனக்கு ஃபுல்லாக ப்ளூ தான், ப்ளூ 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 அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது எனக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த வாரம் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஒரு மாதிரி என் வார்ட்ரோப்பை திறந்தாலே எனக்கு என்னமோ ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸாக தெரிஞ்சிச்சு. அண்ட் அதை நான் வியரும் பண்ணிட்டு வந்தேன். அந்த வாரம் ஃபுல்லாகவே அந்த ரீல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வெறும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸாக தான் போட்டு வந்திருப்பேன். அண்ட் இப்போ பாருங்க, இப்போ சுற்றி இருக்கேன், இந்த செட்டிங் கூட ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் ப்ளூ கலர் எடுத்தனாலே ப்ளூவாக இருக்கா, இல்லை ப்ளூ எடுத்தனால ப்ளூவாக இருக்கான்றத இப்போ நம்ம கான்செப்டில் போனால் தெரிஞ்சிடும். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம இதுக்குள்ள இருக்க சைக்காலஜி கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா செலக்டிவ் அட்டென்ஷன். செலக்டிவ் அட்டென்ஷன் அப்படின்றது என்னன்னா, நம்மளோட என்வாயர்மெண்ட்ல நிறைய ஸ்டிமுலஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ சைடில் ஃபேன் சவுண்டு கேட்டுட்டு இருக்கும், யாராவது வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க, டிவி ஓடிட்டு இருக்கும், இதெல்லாம் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெஸ்பைட் ஆஃப் இவ்வளோ ஸ்டிமுலஸ் இருக்கப்பையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எங்களோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா, ஸோ இதை தான் செலக்டிவ் அட்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட பிரெயினுக்கு என்னன்னா ஒரு காக்னிட்டிவ் லோடு இருக்கும். இப்போ வந்து நிறைய விஷயத்த நம்ம ஒரே இடத்துல இன்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஞாபகமே இருக்காது. நிறைய விஷயம் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு அதை மறந்துடும். வேறஸ் வந்து இந்த மாதிரி செலக்டிவாக ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம லாங்கர் பீரியட்க்கு நல்லா நான் வச்சுக்கலாம். இப்போ எங்களோட இந்த கலர் அண்ட் ட்ரெண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா எனக்கு பர்பிள் கலர் கொடுத்தாங்க. பர்பிள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அது என்னதான் ரேர் கலராக இருந்தால் கூட வேற அதில் ரொம்ப ஆப்வியஸாக இருக்கு இந்த ப்ளூவு, ரெட்டு, ஒயிட்டு, இது எல்லாத்தையுமே நான் இக்னோர் பண்ணிட்டு பர்பிளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் பார்க்குறேன்னா, ஸோ இதுதான் செலக்டிவ் அட்டென்ஷன். ஸோ இதில் இருக்க செகண்ட் கான்செப்ட் என்னன்னா ஃப்ரீக்வன்சி இல்யூஷன். ஃப்ரீக்வன்சி இல்யூஷன்றது என்னன்னா, நம்ம முத ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டக்கு அப்புறமோ இல்லை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டக்கு அப்புறமோ அடுத்து ஃபியூச்சரில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அதே விஷயங்களை திரும்ப நோட்டீஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். அது எப்படின்னா, அந்த விஷயம் இப்போதான் முத இது என்ன திடீர்னு வந்திருக்கு, திடீர்னு எதாவது ட்ரெண்ட் ஆகுது, இது என்ன திடீர்னு புதுசாக பிறந்திருக்கா, அந்த மாதிரி நமக்கு தாட்ஸ் வரும். பட் ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. அது ஆக்சுவலாக அது அங்கேயே தான் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருந்திருக்கும். நம்ம அப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அதாவது அப்போ தான் நமக்கு அது வந்துட்டு அதோட ஒரு அவேர்னஸே வந்திருக்கு. அந்த அவேர்னஸ் வந்தனால நம்ம திரும்ப பார்க்கும்போது நம்ம இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு அந்த மாதிரி தோணும். இது வந்து ஒரு காக்னிட்டிவ் பயாஸ். ஓகே, இந்த காக்னிட்டிவ் பயாஸ் வந்துட்டு நம்ம எப்படி நம்மளோட இந்த கலர் ட்ரெண்டோட ரிலேட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, ஃபுல்லாக ரிலேட் பண்ண முடியாது, பார்ஷியலாக ரிலேட் பண்ணலாம். அது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து ப்ளூ கலர் வந்து சொன்னேன்னா அதை ஒரு ப்ளூ கலர்னு நினைக்காம ஒரு ரேரான ஒரு கலர் நினச்சிக்கலாம். இது ஒரு ரேரான கலர்ன்றப்ப நான் வந்துட்டு இவ்வளோ ஒரு ரேரான கலரை அப்போதான் முத இந்த ஒரு கலர் இருக்குன்றது அப்போ தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த கலர் ட்ரெஸ் அப்போ தான் போட்டிருக்கேன், அந்த கலர் ட்ரெஸ் அப்போ தான் அந்த கலர்னே எனக்கு தெரியும். சரி ஓகே அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த கலர் தெரியுதுன்னா, ஸோ அதுதான் ஃப்ரீக்வன்சி இல்யூஷன். ஏன்னா அந்த கலரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது, அப்போ தான் நோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ தட் இஸ் கால்ட் ஃப்ரீக்வன்சி இல்யூஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய சைக்காலஜி கான்செப்ட் இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மென்டிஸ் விஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களை சுற்றி இருக்க எல்லாத்தையும் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வெறும் சைக்காலஜிக்கு மட்டும் கிடையாது, உங்கள் பர்சனல் லைஃப்க்கும். So see you in the next video. Tada, bye bye.